ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 24,467 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 110 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க, 80,956 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் 53,266 பாயிண்ட்ஸு, 571 பாயிண்ட்ஸில் இருக்குது. 571 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 194 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 43,949 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் 1,797 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் 900 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, ப்ரோ இந்த ஐடிஎஃப்சி போர் பெர்ஃபார்மன்ஸ், அதனால நான் அதை செல் பண்ணலாம் இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கன்சிடர் பண்ணி மேபி லாஸ்ட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். செல் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஒரு லாங் டேர்முக்கு அந்த பேங்க் ஸ்டாக் ஒரு ஒருத்தான ஸ்டாக்காக தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அது கன்சிடர் பண்ணது 75 ஆர் சம்திங்கில் கூட நான் கன்சிடர் பண்ணேன். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. லாங் டேர்முக்கு அது ஒருத்தான ஸ்டாக் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் எப்போவுமே மேலே தான் போகும் அப்படின்னு கிடையாது, டவுன் ஆகும். அந்த டவுன் போகும்போது அந்த பெயினையும் நம்ம தாங்கிக்கணும். அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தைரியம் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது. அது ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக் தான். ஸோ லாஸ்ட்டில் இருக்கும்போது அதை விற்காதீங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிற ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டுச்சுன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்பவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைடு, ஆப்டஸ், டாபர், இந்த 3 ஸ்டாக்கை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இதில் எக்ஸைட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இட்ஸ் அ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில், பேட்டரி செக்மெண்ட்டில் எக்ஸைடும் அமர்ராஜாவும் தான் ரைவல்ஸ். இதில் அமர்ராஜா வேல்யூஷன் இப்போ 25 ஆர் 24 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் ஒரு 200 இறங்கிச்சுன்னா நான் அவ்வளோ என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அமர்ராஜாவில். அதுவும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எக்ஸைடு ஓவர் வேல்யூடு. அதே இந்த ஆப்டஸ்ன்னு ஒன்று கேட்டிருக்கீங்க, அது நான் ட்ராக் பண்ணுறது இல்லை. டாபர் பற்றி கேட்டிருக்கீங்க. டாபர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் த கொரோனா த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், கொரோனா சமயத்தில் கூட. ஆஃப்டர் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நடக்கும்போது அவங்களோட அந்த பாபா ராம்தேவ் அதில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சில கேசஸ்னால நேரில் ஆஜராகினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக மூமெண்ட்ஸே இல்லாமல் தான் இருக்குது. அதனால என்ன கேட்டால் டாபர்லாம் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதோட வேல்யூஷனும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருக்க அந்த 3 ஸ்டாக்குமே இட்ஸ் நாட் ஆப்பர்ச்சுனிட்டி நவ். ஸோ வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ், ஆக்சுவலி லார்ஜ் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் 1.5% காலி, கோல் இந்தியா 1.5% அடிச்சிருக்காங்க, ஹீரோ மோட்டார் காப் 1.5% அடிச்சிருக்காங்க, மாருதி சுசுகி 1.5% அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் மிட் கேப்ல எடுத்து பார்க்கும்போது என்எம்டிசி, பெட்ரோநெட் எல்என்ஜி, ஓஎஃப்எஸ்எஸ் அதாவது ஓரக்கிள் அந்த கம்பெனி, நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரல், இது எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ இதில் பெட்ரோநெட் எல்என்ஜி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுங்க. நான் கடைசியாக 270 யூஸ் பண்ணேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா தாண்டி வந்திருக்கு. ஸோ எகைன் அந்த லெவல்லாம் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 270, 260 வரும்போது பெட்ரோநெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். என்எம்டிசி 200 கீழே போனால் நான் ஸ்லோவில் என்ட்ரி கொடுக்கலான் இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வெயிட் பண்ணுறதா நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லோதா, இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% காலி, 1371 இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதெல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க லோதா ஸ்டாக் எல்லாமே. கெயில் 3.5% ஏற்றிருந்தாங்க. இதுக்கு ரீசன்ஸ் பார்க்கும்போது அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பை கால் கொடுத்துருந்தாங்க. கெயில், நெக்ஸ்ட் ஓபராய் ரியாலிட்டி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அதனால ஒரு 3.5% கெயில் ரேலியாக இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில். 206 இருக்குது. கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு 3.5% ஏற்றிருக்காங்க, 108 இருக்குது. சோலா ஃபினான்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா 3% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மிட் கேப்ல பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 8% ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 58 அந்த ரேஞ்சில் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கன்சிடர் பண்ணது 24 ரூபா இருக்கும்போது வாங்கினேன். அப்புறம் 60 ரூபா தாண்டி போச்சு, மறுபடியும் இறங்கினாங்க. எகைன் 40 ரூபா 30 ரூபா வரும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வெயிட் பண்ண தான் பெட்டர். நெக்ஸ்ட் பிடிஎல் 1215 ரூபா. ஆக்சுவலி டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் கவர்மெண்ட் ஒரு 21,000 crores கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு இந்த டிஃபென்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டிஃபென்ஸ் ஆயுதம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் கொச்சின் ஷிப்யார்டு, பிடிஎல், நெக்ஸ்ட் ஜிஆர்எஸ்சி, இந்த மாதிரி மேசகான்டாக் ஷிப்பில்டர்ஸ், இந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓபராய் ரியாலிட்டி, இது நான் சொல்லியிருந்தேன், கெயிலு ஓபராய் ரியாலிட்டிக்கெல்லாம் ப்ரோக்கரேஜஸ் கால் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. இவங்களும் 5% ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐஆர்டிஎம் பார்த்தீங்கன்னா 5% ரேலியாக இருக்குது. கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு 13% ஏற்றிருக்காங்க. இவங்க கண்டினியூஸாக ஆர்டர் வின் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு 13% மேலே போயிருக்கு. ஸ்வான் எனர்ஜி 12% ஏற்றிருக்காங்க. யூகோ பேங்க் 11% ஏற்றிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் 7.5% ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இந்த 4 ஸ்டாக்மே மார்க்கெட்டில்.
நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆக்சுவலி நேற்று முந்தினத்து எல்லாமே சிமெண்ட் 2 நாள் சிமெண்ட் செக்டார் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில். பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், ஃபினான்ஸ் சர்வீஸ், பிஎஸ்சி டெக்னாலஜி, இன்ஃப்ரா இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரியாலிட்டி, கன்சூமர், எனர்ஜி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், மீடியா, சிமெண்ட் இது எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு 7 செக்டார் நெகட்டிவ், 7 செக்டார் பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் 7 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ், இந்த ரிவால்ட் மோட்டர்ஸ் ஆக்சுவலி உங்களோட சேல்ஸ் நவம்பரில் பக்காவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் 190% சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இயர் ஆன் பேசிஸ்லையும் 190% சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட சேல்ஸ் நல்லா இருந்ததுனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 5% கிட்ட மேலே போயிருக்கு. 74 ரூபா 30 காசு வரைக்கும் போனது, கடைசியில் 72 ரூபா 14 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ஹைனி பார்க்கும்போது 94 ரூபா பீக் லெவல், அதுலேருந்து 59 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா மேலே வராங்க. இவங்களோட சேல்ஸ் லாஸ்ட் மந்தில் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரீசன்ட் டேஸில் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்கிறாங்க. 13 தான் பி இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இந்த சேல்ஸ் இப்போ இவங்க பண்ணியிருக்காத சேல்ஸ் பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணாங்கன்னா, இதே ப்ராஃபிட் பாதையில் போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பயம் பட வேண்டாம். இப்போ இதே ட்ரெண்டில் இந்த பிஸ்னஸ் போகுது, சேல்ஸில் எந்த வித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. பட் எதுலையாவது ஒரு இதில் அடி வாங்குறாங்க, ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனினால எதுலையாவது ஒன்றில் அடி வாங்குறாங்கன்னா மாட்டிப்பீங்க. அதான் அந்த ஸ்மால் கேப் கம்பெனியில் இருக்க ஒரு பிரச்சனை. இப்போதைக்கு பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. கேபிஐ கிரீன் எனர்ஜி இவங்க 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து கோல் இந்தியாக்கிட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே இதில் வருது. ஸோ ஆக்சுவலி இந்த 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து கோல் இந்தியா வந்து கேபிஐ கிரீன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு, கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது தேர்ட் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட், இதோட ஒர்த்து பார்க்கும்போது 12,214 கோடி. கோல் இந்தியாவும் பிபிசிஎலும், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் தான் வச்சு இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. 12,214 கோடி. ஸோ இது மும்பையில் மஜ்ரி ஏரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல பண்ணுறாங்க. மாஜ்ரி ஏரியா அப்படிங்கிற இடத்துல WCL இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோல் இந்தியாவும் பிபிசிஎலும் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ, ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் கொடுத்துட்டாங்க. அந்த போனஸ் ஷேரும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எனக்கு கிரெடிட் ஆச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா, அது வந்து ₹1.50 ஒரு ஷேருக்கு அது கிரெடிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ், இவங்களோட டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. இது வந்து லாஸ்ட் 2 டேஸில் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நாட்கோ ஃபார்மா, மணப்புரம் ஃபினான்ஸு, அது மாதிரி விப்ரோட போனஸ் ஷேர், இது வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விப்ரோ வந்து டிமேட் அக்கௌண்ட், மற்ற அந்த 2 டிவிடெண்டும் பேங்க் அக்கௌண்ட். விப்ரோட போனஸ் ஷேர் இப்போ கொடுத்துருக்காங்க, 294 ரூபாவில் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் வந்து பிஃபோர் 15 இயர்ஸ் வந்து விப்ரோவில் ஒரு 10,000 ருபீஸ் போட்டிருந்தீங்க, அதாவது 2009 வந்து 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் விப்ரோட ஸ்டாக் வந்து வெறும் 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாக் வந்து 294. ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணாங்களே தவிர, போனஸ் ஷேர் மூலமாக அதை 2ஆக பிரிச்சாங்களே தவிர, ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் 588 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு. அந்த ஸ்டாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 294 ரூபாவில் இருக்குது, 2ஆக பிரிஞ்ச பிறகு. ஸோ ஒரு லாங் டேர்மில் ஒரு 15 வருஷத்தில் அந்த ஸ்டாக் வந்து 10,000 5 லட்சம் மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இதுக்கு கடந்த வரலாறு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நியர்லி 1000 crores நினைக்கிறேன். விப்ரோவில் 10,000 வந்து 1000 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியும் நம்ம விப்ரோவில் லேண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஃபோன்பே பார்த்தீங்கன்னா டெங்கு அண்ட் மலேரியா ஃபீவருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 59 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 59 ரூபா வருஷத்துக்கு 59 ரூபாலே நீங்கள் மெடிக்கல் கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபோன்பே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4G அண்ட் 5G எக்ஸ்டென்ஷன் டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பாரதி ஏர்டெல் நோக்கியா கொடுத்துருந்தாங்க. இப்போ எரிக்சனுக்கும் பார்த்தீங்கன்னா 4G 5G எக்ஸ்டென்ஷன் டீல் வந்து கொடுத்துருக்காங்க பாரதி ஏர்டெல் இந்தியன் ஆப்ரேஷனுக்கு வேண்டி. இது ஒரு $multi-billion எக்ஸ்டென்ஷன் டீலில் வருது, மல்டி-இயர் பார்ட்னர்ஷிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து 5G அண்ட் 4G அந்த செக்மெண்ட்டில் அவங்கள ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறாங்க. பட் இப்போ வந்து ஸ்டார்லிங் எலன் மஸ்க் உள்ள வந்தாருன்னா டெஃபினட்டாக ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் ஒரு காம்படிஷனாக இருக்கும். பட் அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ ஆனால் இப்போ உடனெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்திரபிரதா கேஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ மேபி இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 360 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு.
அவங்களோட ஹைனி பார்க்கும்போது 570 ரூபா, அதுலேருந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக 200 ரூபா பக்கம் இறங்கியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லாம் இறங்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேஸுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அதில் சில சேஞ்சஸ் வரும்போது ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கலாம். அதனால இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக்லலாம் பெட்டர். குஜராத் கேஸு, மகாநகர் கேஸு, இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டிசம்பர் 10 போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் வந்து போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 10 போனஸ் ஷேர் குறித்தான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஆல்ரெடி வச்சிருக்கோங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து அக்யூசிஷன் பண்ணலாங்கிறது பெட்டர். ஆனால் வேல்யூஷன் வந்து நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. 13 தான் PE இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் இறங்க சான்ஸ் இருக்குது, அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. வோடஃபோன் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இண்டஸ் டவரில் இருக்கிற இவங்களோட 3% ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வோடஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கடன் இருக்குது. அதை குறைக்கணும்னா இப்படி தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால இண்டஸ் டவரில் 3% ஆஃப் த ஸ்டேக்கை விற்று அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடனை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து வோடஃபோன் கொடுத்த அப்டேட்டு. காலத்தை நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் ஸ்டார் சிமெண்ட்டை அதானி குரூப் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ ஸ்டார் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதானி குழுமமாக யாரும் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார் சிமெண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜி. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆனது. அக்டோபர் 28 தான் லிஸ்ட் ஆனாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரீமியமே 66% கிட்ட கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட்டில் 2722 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட உச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52 வீக் ஹை 3743 ரூபா. அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 30% மேலே ட்ராப் ஆயிருக்கு ஃப்ரம் த பீக்கு. இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 86 டைம்ஸ் PE இருக்குது. ப்ரைஸ் டு புக்கெல்லாம் 18 மேலே இருக்குது. அதனால இப்போதைக்கு கை வைக்க முடியாது. நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்லாம் இறங்க சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து சோலார் EPC அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க, விச் மீன்ஸ் ரினோவபிள் செக்மெண்ட்டில் வரும். இந்த ஸ்டாக்லாம் வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கை வைக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. அதுவும் ஐபிஓவில் லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குன்னா டெஃபினட்டாக அது ஒரு பீக்லேருந்து கீழே விழும். அது எவ்வளோ விழுது, நமக்கான வேல்யூஷன் ஓகேயா இருக்குன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா வேடிக்கை பார்க்குறது தவிர வழி இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.